நான் 10ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கும் போது காய்ச்சல் காரணமாக காலாண்டு தேர்வு எழுத முடியவில்லை. எனவே என்னுடைய மார்க் மற்றும் ரேங்க் போய்விட்டது. இதனால் மிகவும் வருத்தப்பட்டு கலங்கியிருந்தேன். அதாவது 10ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளைக்கு கலக்கம் இதுதான். ஆமென். நமக்கு ரேங்க் போச்சு, மார்க் போச்சு, நம்ம கலங்க மாட்டோம். கலங்குவோமா? ஆமென். அதனால அவங்க யானைக்கு தடி பாரம், எறும்புக்கு அரிசி பாரம். அவங்கவுங்க பிரச்சனை அவங்கவுங்களுக்கு. ஆமென். இந்த சாட்சியை நீங்க கேளுங்க. ஹல்லேலூயா. இந்த 10ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளை மூலம், இந்த சாட்சி மூலம் கர்த்தர் அநேக 10ஆம் வகுப்பு பலமுறை படித்தவர்களோட கர்த்தர் பேசுவாராக. ஆமென். நான் மிகவும் வருத்தப்பட்டு கலங்கி இருந்தேன். இந்த சூழ்நிலையில் ஒரு நாள் ஃப்ரைடே ஃபாஸ்டிங் பிரேயர் பார்த்து கொண்டிருந்தேன். 10ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளை. ஆமென். அப்பொழுது இங்கே செய்தி கொடுக்கப்பட்டது. அந்த செய்தியில உன் பெயர் இங்கே கேட்கப்பட மாட்டாது, வேறு இடத்தில் உன் பெயர் கேட்கப்படும் என்று கர்த்தர் இப்படி செய்வார். அந்த இடம் இதைவிட பெரியது என்று இங்கே அந்த செய்தி உரைக்கப்பட்டதும் அந்த வார்த்தையை பிடித்து நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவரே, காலாண்டில் எனக்கு மார்க்கும் போச்சு, ரேங்கும் போச்சு, இந்த இடத்துல என் பெயர் கேட்கப்படாது, அப்போ இன்னொரு இடத்துல நீங்க கேட்க வைப்பீங்கன்னு சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்தேன். 10th எக்ஸாம் வந்தது, ரிசல்ட் வந்தது. 500க்கு 490 மதிப்பெண் பெற்று ஸ்கூல் ஃபர்ஸ்ட் எடுக்க கர்த்தர் கிருபை செய்தார். ஹல்லேலூயா. ஆமென். அந்த பிள்ளைக்கு விசுவாசத்தை பாருங்க, அந்த வார்த்தை எப்படி பிடிக்கிறா பாருங்க. உன் பெயர் இங்கே கேட்கப்படாது, காலாண்டில் உன்னை கூட மாட்டாங்க ஃபர்ஸ்ட்னு, ஆனா வேறொரு இடத்துல கேட்கப்படும். அது இந்த இடத்தை விட பெரிய இடம். ஆமென். அந்த விசுவாசத்தை ஆண்டவர் எவ்வளவு, எப்பவுமே விசுவாசம் தேவனை கனப்படுத்தும், தேவன் விசுவாசத்தை கனப்படுத்துவார். நல்ல கைகளை தட்டி